அண்மை செய்தி. சென்னை பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வருகை புரிந்த வண்ணம் இருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். சென்னை பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டோர் தாவேகா அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். சென்னை பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வருகை புரிந்திருக்கின்றனர். அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டோர் தாவேகா அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வருகை புரிகின்றனர். அது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்து வந்த செங்கோட்டையன் இணைய இருக்கிறார். நேற்று காலை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார். மாலை விஜயுடன் 2 மணி நேரம் நடந்த ஆலோசனைக்கு பிறகு செங்கோட்டையன் இன்று இணைய இருக்கிறார். அதற்கு முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதாவது முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் இன்று செங்கோட்டையின் முன்னிலையில் இணைவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது ஆதரவாளர்கள் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு, வேட்பாளர் தேர்வு என பணிகளை கையில் எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்தும் வகையில் செயல்பட வேண்டிய எதிர்க்கட்சியான அதிமுக உட்கட்சி மோதலால் நிர்வாகிகளுக்குள் அதிருப்தி ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்தான் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிகாரத்தை கைப்பற்ற நிர்வாகிகள் மத்தியில் ஏற்பட்ட போட்டியால் தனித்தனி அணியாக அதிமுக நிர்வாகிகள் புரிந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா என போர்கடி தூக்கி இருக்கக்கூடிய சூழல் தான் மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றியிருக்கிறார். இந்த நிலையில் தான் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற நிர்வாகிகள் ஒருங்கிணைய வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி வந்த செங்கோட்டையன் கடந்த வாரம் அதிமுகவில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். எனவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் என்ன செய்ய போகிறார்? பொது கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அல்லது எந்த கட்சியிலாவது இணைய போகிறாரா என்ற கிசுகிசுத்த வண்ணமே இருந்த சூழலில் தான் தற்பொழுது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக கூறப்பட்ட சூழல்தான் அவருடைய ஆதரவாளர்கள் தாவேகா அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களிலேயே செங்கோட்டையன் கட்சி அலுவலகத்திற்கு வருவார் எனவும் அவர் தற்பொழுது பனையூரில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் எனவும் தகவல்கள் வளர்ந்த வண்ணமே இருக்கிறது. இந்த நிலையில்தான் சத்யபாமா உள்ளிட்ட ஆதரவாளர்கள் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்த பிறகு அவருக்கு விஜய்க்கு அடுத்தபடியான பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என பொதுச் செயலாளர்கள் பட்டியலே இருக்கிறது. அந்த வகையில் செங்கோட்டையனுக்கும் ஒரு குறிப்பிட்ட பொதுச் செயலாளர் பதவி, அதாவது மாநிலத்தில் முக்கிய பதவி, 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிற சூழல் தான் அவருடைய ஆதரவாளர்கள் காலையிலேயே வந்து விட்டார்கள். அவரு பொறுப்பு ஏற்ற பிறகு, அதாவது கட்சியில் இணைந்த பிறகு அவர் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். ஏன் இந்த மனமாற்றம்? 50 ஆண்டுகள் அதிமுகவில் பணியாற்றிய பிறகு அதிமுகவிலிருந்து வெளியேறி இதுவரை ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததற்கான காரணங்கள் என்ன என்று அவர் மனம் திறக்க இருக்கிறார். அவர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏகப்பட்ட முறை அவர் முரண்பாடுகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட வெளிப்படையான கருத்துக்களை அவர் எந்த செய்தியாளர் சந்திப்பிலும் அவர் தெரிவிக்கவில்லை. அவர் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து புறப்படும் பொழுது கூட தாவேகாவில் இணைகிறீர்களா என்று கேட்ட பொழுது கூட அவர் மௌனம் சாதித்தார். அவர் கையெடுத்து கும்பிட்டு அவர் சிரித்த முகத்தோடு தான் கடந்து வந்திருந்தார். இந்த சூழலில் தான் அனைத்து வினாக்களுக்கும் அவர் இன்று பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை தமிழக வெற்றி கழகத்தில் அனுபவம் வாய்ந்த களத்தில் பணிபுரிந்த எந்த அரசியல் தலைவர்களும் இல்லாத சூழலில் 50 ஆண்டு காலம் அதிமுகவிலே பணியாற்றியவர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அனைத்து சூழல்களிலுமே அவர் அதிமுகவிலே இருந்தார். ஆனால் தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்லது முரண்பாடு காரணமாக அவர் அதிமுகவில் இருந்து அவர் வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். இந்த சூழலில் தான்
தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இன்று பனையூரில் இருக்கக்கூடிய அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். சரி, அதே மாதிரி நீலாங்கரை இல்லத்திலிருந்து பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு விஜய் புறப்படும் இந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிந்தது. அது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜயின் அலுவலகத்தில் செங்கோட்டையன் சந்தித்து அவர் 2 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார். முக்கிய நிர்வாகிகளுடன் பேசினார். அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட போகிறது என்று தாவேகா நிர்வாகிகள் அவருக்கு விளக்கம் அளித்தார்கள். அவருக்கு என்னெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கும், யாரெல்லாம் எந்தெந்த அதிகாரங்கள் எல்லாம் அவருக்கு செங்கோட்டையனுக்கு வழங்கப்படும் என்பன போன்ற அனைத்து விவரங்களும் அவருக்கு வழங்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட பின்னர் தான் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவதற்கு இசைவு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில செங்கோட்டையன் இன்று இணைய இருக்கிறார். இந்நிலையில் கட்சி அலுவலகத்திற்கு தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் இணைந்த பிறகு செங்கோட்டையன் மற்றும் தாவேகாவினுடைய மாநில நிர்வாகிகள் மற்றும் செங்கோட்டையனுடைய அதிமுக தற்போது தாவேகாவில் இணைய உள்ளவர்களும் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். பல கட்ட விஷயங்களை அவர் விவாதித்த பிறகு அவர் தாவேகாவில் இணைவதற்காக இசைவு தெரிவித்திருந்தார். திமுகவில் இருந்தும் கூட தாவேகாவில் இணைய வேண்டாம் என்றும் திமுகவில் இணைய வேண்டும் என்று சில பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு செங்கோட்டையன் இன்று அதிகாரப்பூர்வமாக இணைய இருக்கிறார். விஜய் தலைமையில இணைய இருக்கக்கூடிய சூழலில் தான் தாவேகா தலைமை அலுவலகத்தை நோக்கி விஜய் புறப்பட்டிருக்கிறார்.